வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்மகிட்ட கார் பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ வாங்க அந்த டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணி அந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கார் பேட்டரி சார்ஜர். இந்த சார்ஜரை நான் வாங்கினதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காரில் அடிக்கடி கார் பேட்டரி டவுன் ஆகிடுது அண்ட் அதனால கார் ஸ்டார்ட் பண்ண முடியல. என்னோட கார் பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 years பேட்டரி தான். ஸோ அதுக்குள்ளே அது வீணாகிறதுக்கு சான்சஸே இல்லை. மாதிரி பேட்டரி டவுன் ஆகும்போது நான் மெக்கானிக்கு கால் பண்ணி ஒரு பேட்டரி கொண்டு வர சொல்லி அந்த பேட்டரிக்கும் என்னோட கார் பேட்டரிக்கும் கேபிள் கனெக்ட் பண்ணி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோன்னா, இப்போ நான் கார் சார்ஜரே வாங்கியிருக்கேன். ஸோ டவுன் ஆன பேட்டரியை இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் இதோட பிளக் பார்த்தீங்கன்னா 2 pin பிளக் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட கார் பேட்டரி டவுனாக தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் கார் ஸ்டார்ட் ஆகுதான்னு. இப்போ நான் காரை அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள், அன்லாக் ஆகுதான்னு பாருங்க. அன்லாக்கே ஆகலை, அந்த அளவுக்கு பேட்டரி டவுன். இப்போ எமர்ஜென்சி கீ போட்டு காரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். கார் ஸ்டார்ட்டே ஆகலை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போனட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்க 2 நாபையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரியில் 2 நாபையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த சார்ஜரோட கேபிள் நமக்கு வந்து லென்த்து பத்தலை. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் நம்ம இந்த கேபிளில் அட்டாச் பண்ணுறோம். இது வந்து பாசிட்டிவ், ஸோ இதை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இது நெகட்டிவ், ஸோ பிளாக் கலரை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 8.64 volt தான் வந்து காட்டுது. இது வந்து 12 volt பேட்டரி. ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா 8.64 volt காமிக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக கார் செட்டிங்ஸில் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிவைஸ் ஆன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுற மாதிரி காமிக்குது. ஸோ வாங்க பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சார்ஜ் போட்டு 3 hours ஆகுது. இப்போ பேட்டரி ஃபுல்லுன்னு காமிக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரை அன்லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ காரை அன்லாக் பண்ணி பார்க்கலாம் அன்லாக் ஆகுதான்னு. வாவ், அன்லாக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம காரை அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த சார்ஜர் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய கார் பேட்டரி கம்ப்ளீட்டாக டவுனாக இருந்தது. கார் ஸ்டார்ட் பண்ண கூட முடியல. ஸோ இதை கனெக்ட் பண்ணதுமே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க 8.6 volt தான் அந்த பேட்டரியில் இருந்தது. ஸோ நம்ம இதை ஒரு 3 மணி நேரம் தான் சார்ஜ் போட்டோம். இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம காருக்கு உண்டான 12 volt பேட்டரி மட்டும் இல்லை, 24 volt பெரிய பேட்டரி கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் 150 Ah வரைக்குமான பேட்டரி நம்ம இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேட்டரி வந்து சார்ஜிங்க்கு மட்டும் இல்லை, ரிப்பேரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு பேட்டரியை நம்ம ரிப்பேர் பண்ணனா கூட இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணி லித்தியம் அயன் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணி பேட்டரிக்கு சார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னொரு பேட்டரியை ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா டெட் ஆன பேட்டரிஸை நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆன பேட்டரி, கம்ப்ளீட்டாக டெட்டாக இருக்க பேட்டரியை இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாது. என்னோட கார் பேட்டரி வாங்கி 2 வருஷம் தான் ஆனதுனால நான் இதை வச்சு சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக டவுனில் இருந்த ஒரு பேட்டரியை 3 hours ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்த இந்த சார்ஜர் உண்மையாகவே ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 rupees. இந்த ப்ராடக்ட் யாருக்குன்னா வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பைக் அண்ட் கார் பேட்டரி சார்ஜ் பண்ணுறது மட்டும் போதும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 12 volt சார்ஜர் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். வாங்குறோம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரே டிவைஸாக வாங்கிடலான்ட்டு தான் நான் இது வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.